தமிழ்நாட்டிலே படம் இல்லடா போடுவான் அலெக்ஸ், ரைட் நான் சொல்றேன் என்னன்னா, படம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலரா பார்க்கும்போது அது வந்து செம்மையா இருக்கு, ஓகேவா? உனக்கு வந்து பாத்தீங்கன்னா படமாவும் உனக்கு அது கிளிக் ஆச்சுன்னு வையேன், நம்ம ஊர்லயே கொஞ்சம் நல்ல பெரிய நம்பர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது பார்ப்போம். எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன டவுட்டா இருக்குன்னா, பார்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா சாங் எல்லாம் அவ்வளவு இதா இருக்கும். உனக்கு அந்த ஸ்ரீவள்ளி சாங்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா உனக்கு வந்து நிறைய இது அந்த டைம்ல இது எல்லா லாங்குவேஜ்லயும் ஹிட் அந்த பாட்டு. அதுதான் அந்த ரீல்ஸ் போட்டே இதாச்சு அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. ஸோ இதுல அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிற மாதிரி இன்னும் சாங் எதுவும் வரல. ஒருவேளை ஸ்ரீலீலா சாங் வந்து அதை சீக்கிரட்டா வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்னொன்னு டிஎஸ்பி முன்ன மாதிரி மியூசிக் போடுறானான்னு தெரியலையே. இதுலயே கங்குவாலி இப்படி எடுத்துட்டு இருக்கோம். ட்ரைலர்ல நல்லா இருக்குது இல்ல, கம்முன்னு இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா இதுல நம்மால யார் தெரியுமா, நீங்க டவுட் படுறது தப்பு இல்லை. அது ஏன் அந்த டவுட் வருதுன்னா, இந்த கரும்பு முடிச்ச கங்குவால எல்லாம் இவனை அடிக்கணும் ஹரி இந்த சொல்லுவான் பாத்தியா, அதான் தமிழ் வேறங்க. அப்படி பார்த்தா சாமி டூ கொடுத்துட்டு தான் போயிட்டாங்க. பயமா தான் இருக்குல்ல. அவன் நல்ல வில்லன் தான் ப்ரோ, அதான் சொல்றேன். அனிமல் எல்லாம் நல்லா பண்ணவனு கூப்பினது பிச்சைக்காரனாக்கி ஏன் கார்த்தே எடுத்துப்போமே, இல்ல கார்த்திக் எல்லாம் லுக்கு செட்டு தான் அவன் உண்மையிலே. ஆனா அவன் ஜப்பான்ல வந்துட்டு கவுந்து போயிட்டான். ஆனா ஜப்பானை விட கேவலமான ஒரு லுக்குனா அது அந்த பேர் என்னது, அவன் பேர் கூட தெரியல, கங்குவால மறந்து போச்சு. அதான் அவன் தான். ஆனா ஹரி நவீன இவனை என்ன சொல்ற, ஜப்பான் காத்திய வந்து ஒருத்தி வந்து டயர் ஒன்னு நினைச்சிட்டு இருக்க. அவள் நினைச்சா எனக்கு பெரிய ஆக்டர் நினைச்சிட்டு இருக்கா, டயர் ஒன் இல்ல இல்லடா. சரி ஓகே, அது சரி விடு. சொன்னா நானே ஏசி கொடுத்துருவேன், என்ன பண்றது. என்ன அடுத்து தமிழ்ல எந்த படமே இல்லையாட்டு இருக்கு. ஸ்ட்ரைட்டா புஷ்பா 2 தான் போடுது. புஷ்பா 2 தான்டா. விடுதலை விடுதலை இன்னொன்னு ஏதோ ஒன்று இருக்குடா, அதர்வாத படம். என்ன படம் அது? அதர்வாத ஏதோ ஒரு படம் வருது நவம்பர்ல, இந்த மாசம் தான். கார்த்திக் நிறைய டைரக்ஷன். கன்ஃபார்மா விடுதலை 2 வர்றது என்ன டேட்? விடுதலை 2 அது கடைசி நாள் வரைக்கும் எழுதிட்டு போரு. டிசம்பர் லாஸ்ட் வந்துடும். நீ வேணா பாரு, படம் அடுத்த வருஷம் போஸ்ட்போன் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ரிலீஸ் டேட்டே சொல்லாமையா இருப்பானுங்க இன்னும். சரி, அவரு நண்பர் என்னதான் ஹரி ஆல்ரெடி இருக்க 2 படமே இன்னும் ரிலீஸ் ஆகல. இல்ல இருக்கிற 2 படத்துல எந்த படம் ஃபர்ஸ்ட் வரும்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அதுக்குள்ள 3வது படத்துக்கு போயிட்டாங்க. அதோட அதான் லாஸ்ட் படமா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு எண்டே கிடையாதுப்பா. பைக்கை தூக்கிட்டு வரட்டாமாமேன்னு கிளம்பிடுவாரு பாருங்க, சிறுத்தை கூட படம் பண்ணதுக்கு அப்புறம். உண்மையுமே சிரிப்பை வந்து பாசிட்டிவ் நினைக்கிறா. அந்த சிரிப்பு இருக்கு பத்தியா, என்ன சொல்றது, மனுஷன் ஆனா இல்ல எடுத்து கொட்டுறான். விவேகத்துல ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாரு, நீ ஏன் ஒத்துக்கிற வரைக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாரு. அது அவருக்கு வச்ச டைலாக்னு தான் நினைக்கிறேன். இல்ல நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் ஒண்ணு செய்ய முடியாது. இது ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்ப ஒண்ணு சொல்லிட்டா, அந்த நெவர் எவர் கிவ் அப் ட்ரைலர்ல உண்மையிலே விவேகத்துல நல்லா இருக்கும் கேட்கும்போது. அந்த டைம்ல எனக்கு என்ன ஃபீல்னா, இது கேட்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல தான் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆன வரைக்கும் போன்ல தான் பார்த்தேன். பார்க்கும்போது என்னன்னா ஒழுங்கா இல்ல ப்ரோ, இவன் தலைகீழ குதிக்கிறதாவே இருக்கட்டும், நெவர் எவர் கிவ் அப்னு சொல்லிட்டு கூட குதிக்கலாம்ல. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எதுக்குடா அந்த வேலை
இல்ல வெள்ளக்காரங்கிட்ட தமிழ்ல பேசுறேன். இல்லடா லாஜிக் இல்லடா அலெக்ஸ், அந்த டைலாக் ஆஹா நல்ல வேலைடா நீ பயந்துட்டுடா. இல்ல கால் அலெக்ஸ் என்ன புஷ்பா இல்ல வந்து ஒரே 3D நிமிஷம், ஏன் அலெக்ஸ் இல்ல ரிலீஸ் ஒரே பண்றாங்க? நிமிஷம். இந்த உலகமே ஒன்றுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி சொல்லுவோம் பாத்தியா, எங்க அந்த மாதிரி சொல்லிட்டு பயந்துட்டு நல்ல வேலை. விக்னேஷ் ப்ரோ, ஆ, அலெக்ஸ் ஏன் புஷ்பா 3Dல ரிலீஸ் பண்றாங்களா? புஷ்பா 3 பண்றாங்களா தெரியல. ஆமா, கங்குவாவே 3D பண்ணும்போது அதை 4DX பண்ணக்கூடாதுடா. IMAX எல்லாத்துலயும் பண்றாங்க. இப்படி அப்ப 3D வரட்டும். அப்ப அலெக்ஸ் அப்ப நல்லா அசால்ட்டா வந்து நீ ஏய் சொல்ற 1000 அவன் கோடிலாம் ஸ்ரீலீலா அசால்ட்டா பாட்ட அடிச்சிடும். பாக்குறதுக்காக கேக்குறான், கன்ஃபார்மா கேட்டுக்கிறான். அது வருதா இல்லையா? ஏய் 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 நானும் அதை பாப்பேன். டேய் இல்ல கடைசியில அப்படிலாம் இல்ல. அலெக்ஸ் கடைசியில போட்டிருப்பாங்க பாரு 3D 4DX IMAX எக்ஸ்பீரியன்ஸ் இட் இன் சினிமாஸ்னு போட்டிருப்பாங்க. 3D போட்டிருக்கானா அப்ப ஆமா. தெரியல. Alex ரிலீஸ் ஆனா IMAX போயிடுவான். 3D. டேய் 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 3D தான்டா. அந்த படம்லாம் ஐமேக்ஸ் எல்லாம் தேவையில்லை. IMAX எனக்கே 3D நானும் யே அல்லு அர்ஜுன் போவான்டா. பிடிக்கும். தேவை இல்ல ஐமேக்ஸ்னா இல்லடா. என்ன பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட் மாதிரி ஒரு படம் இருக்கணும், புரியுதா? அதனால போதும். அலெக்ஸ் அதனாலதான் என்ன போகும். 3Dயா? இல்லடா அலெக்ஸ் என்ன இந்த புஷ்பா 3D தானே? நீ கேப்டன் கண்டிப்பா ரிலீஸ்ன்ட்டாங்க, கண்டிப்பா போயிட மாட்டேன். 30 ரூபா தானே? ஏன்டா டேய் 3Dனா கண்டிப்பா 3D தான்டா போவேன். நான் கங்கோ 3D வேணான்னு சொன்னேன், புரியுதா? ஏன் தெரியுமா? ஞாபகதா இவன் மூஞ்ச பார்க்கவே முடியலடா, புரியுதா? ட்ரைலர்லயே அலெக்ஸ் மூஞ்ச பார்க்க முடியல. புஷ்பா 2க்கு ஆக்சுவலி இதுல 3D 2D தேவை பாக்குறது. இல்லதான். ஆனா இருந்தாலுமே அவங்க உள்ள வச்சிருக்க எலமெண்ட் ஒரு டேய் சாங்குக்கு. இல்லடா இல்ல நீ தேவையில்லைன்னா சொல்ல போது. ஏன் தெரியுமா? சிவாஜி த பாஸ்ல எதுக்கு 3D? ஆனா அது விட்டானுங்க ரீ சிவாஜி த பாஸ் ரிலீஸ்ல 3D. அலெக்ஸ். இவனுங்க ஆனா கலெக்ஷன் அதெல்லாம் பயங்கரமா இல்ல, வந்துரும் ரிலீஸ் அலெக்ஸ். டைம்லயே விட்டாங்கடா. டேய் செம்மரம் ரிலீஸ் டைம்லயே கிட்ட விட்டாங்கடா. தெரியும் நம்ம. இல்லடா இது இல்ல ஒரு நிமிஷம். செம்மரம் மட்டும் இல்ல, ஒரு ஆக்ஷன் சீன்ல அந்த மாதிரி கோடாலி நெருப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பான். இல்லாம சும்மா அதான் அலெக்ஸ் இவன் படம் ஆனா ஸ்டார்டிங்கே பிசினஸ் ஆனா மைண்டடா தான் அலெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணானுங்க. இந்த IMAX இந்தி மார்க்கெட் சும்மாவே இத வந்து பிச்சு உதற போகுது. இதுல வேற 3D சார்ஜஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணா எங்கேயோ போயிரும் போலயே கலெக்ஷனு. சரி இல்ல உங்ககிட்ட பேச வேண்டிய கரெக்டான ஆளு ஷாம் தான். நான் இல்ல பேசுறேன். சாம ராம் சரண் ஃபேன் தானே நீ? இல்ல ஹரி கேக்குதா? சொல்லுங்க. இதுல அலெக்ஸ் யார் தெரியுமா? அந்த காலத்து தலைவர் ஃபேனு. எப்படின்னா டெய்லியும் படத்துக்கு போடுவானுங்க, ஓகேவா? இந்த இது அதுல நானா இல்லடா, அந்த காலத்துல எப்படி படத்துக்கு போவாங்கன்னா, இந்த கேண்டீன்ல போய் நிக்கிறது, வெளில போய் நிக்கிறது, சிலுக்கு பாட்டு வரும்போது மட்டும் உள்ளார வந்து பாத்துட்டு மறுபடியும் வெளில போயிடுறது. ஆமா. ஏங்க அது 90s அப்புறம் பிறகு கூட இல்லைங்க. இல்ல நீ பண்றது பார்த்தா எனக்கு அந்த மாதிரி சீரியலா சாங்காக போகுது. அது ஆதிதான் அந்த மாதிரி போவோம். ப்ரோ இல்ல இல்ல ஒரு இப்ப ட்ரைலர்ல இடுபாடுறத காட்டாங்களா, அதுக்கு அடுத்த ரிலீஸ் முன்னாடி பாட்டு விடுவாங்க. அது ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்றதுக்கு தான் இப்ப இதுல வந்துட்டு காட்டியிருக்கான். சும்மா ஒரு மூமெண்ட் மட்டும். இப்ப அந்த பாட்டு வந்து இல்லடா இம்பாக்ட் ஆகும். அந்த பாட்டு வந்தோடனே அதான் அது பாப்போம், நல்லா இருந்தா ரீச் ஆயிடும் பெருசா. ஆனா நான் கேட்டிருந்தேன்டா சாம, ஊவன்ட்டா வாமா வா இல்ல ஸ்ரீலீலான்னு கேட்டேன். நிறைய பேர் அது இதான் சொல்லியிருந்தானுங்க, ஸ்ரீலீலா இல்ல இந்த சமந்தா. ஒரு வருத்தத்தோட சொல்றான் பாத்தீங்களா? ஆனா நாங்கெல்லாம் பாத்தியா அலெக்ஸ், நாங்கெல்லாம் பாத்தியா தீமா தீமா மாதிரி பார்த்தோன்னா டீசென்டான சாங். நான் தீமா தீமா பாட்டெல்லாம் தூக்கிட்டு என்னன்னா லிரிக்ஸ் எழுதி வச்சிருக்கான் அதுல. தீமா தீமாலாம் நான் மதிக்கிறது இல்லனே. இல்ல ரத்தத்துல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்றேன். இதே ஷாமுடைய வாய் தான், இதே இதுலயே என் வாய் தான் தீமா பாட்டு நல்லா இருக்குன்னு நாங்க சொன்னோம். ஏன்னா கேட்க நல்லாதான் இருந்தது. இல்ல கேட்க நல்லாதான் இருந்தது. எப்போ அந்த விக்னேஷ் லிரிக்ஸிஸ்ட் நயன்தாரா நினைச்சு எழுதலான்னு வந்துச்சோ அப்பயே காரித்து விட்டானுங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல அது ஏற்கனவே ட்ரால் பண்ணிருந்தானுங்க. மிஞ்சிருச்சுடா அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் 2 லைன். ஆனா ஹரி அது இல்ல தீமா நேத்து நயன்தாரா விட்டு அறிக்கையை பார்த்த உடனே அலெக்ஸோட முடிவு என்ன தெரியுமா? உங்க குழந்தை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு தீமா தீமா வேண்டாம். ஆமா உங்களோட ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரிதான் ஆயிடுச்சு நேத்து. இல்லடா சாமி அனிருத் ரொம்ப பிடிக்கும். நேற்று காலில் நீ தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இவர் பேசியிருந்தாரு. அப்புறம் சொன்னேன் எனக்கு வேணாங்க, நான்லாம் விட்டேன். அவன் வேணவே வேணாம், அதுக்கு இது கேட்பானதான் எனக்கு தேவையே இல்லை அந்த படம். எது வேணா நான் ஒரே விஷயத்தான் சொல்றேன். எப்பயுமே மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரியாக்ட் பண்ணுவதை தவிர மத்தபடி மன்னிச்சு விட்டுணும், ஓகேவா? இல்ல மனசுன்றது மார்க்க பேசக்கூடாது. நீங்க இது பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்த வருஷம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு. ஆனா ப்ரோ இல்ல
எனக்கு தோந்து ப்ராக்டிகலா சொல்றேன். எல்லைக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, அவ கிருத்தி செட்டி ரோபோ மாதிரி காட்டினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உண்மையில. ஏன்னா ஃபியூச்சர்ல லவ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் அது அது. நச்சாலே அந்த மாதிரி அப்படித்தான்டா தான் இருக்குங்க. போட்டிருந்தாங்க இது வரைக்கும். அதான் இல்ல அந்த மாதிரி தான் மேட் பண்ணியிருந்தானுங்க போஸ்டர் எல்லாம் பார்த்தேன். அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் ஃபன்னா ஜாலியா தான் ப்ரோ நீ போகும். தீமா படம் தீமாக்கே பாக்குறேன். இப்படின்ற அடுத்து நீ தீமா தீமாக்கே இப்படின்றனோ அடுத்து வா வாத்தியார் வருது கண்டென்ட் தான். விக்னேஷ்னா இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. எல்ஏகேல கிருத்தி செட்டி போர்ஷன்ஸ் தூக்கிட்டு அப்படியே செகண்ட் இன்னொரு போர்ஷன் மட்டும் வச்சிட சொல்லிருங்க. கிரேட் எஸ்கேப். இப்பதான்டா சொல்லிட்டு இருந்தான் ஒரு படம் பாத்தீங்கன்னா கேமரா பிரதர். ஆனா இல்ல இருடா விக்னேஷ் ப்ரோ, நான் அவனு சொல்லியிருந்தேன் பாத்துக்க. இல்லடா இந்த பிரியங்கா மோகனை கோலிவுட்ல இருந்து தூக்கி அங்கன்னா போட்டுருங்கடான்னு. அது திரும்ப திரும்ப ப்ரூவ் எனக்கு இவர் பிரதர் இதெல்லாம். அந்த இடத்துக்கு இவ்வளவு கிருத்தி சாமி செட்டி அன்னைக்கு போட்டு கேட்டல. விட்டுருவாங்க போல. இல்லடா சாமி அன்னைக்கே சொன்னல, இப்ப அமரன் நல்லா இருக்குதுல்ல, ஆமா சாய்பல் எல்லாம் பாராட்டினானுங்களே. ஆனா நான் அப்போ முன்னாடி கேட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, சாய்பல் இடத்துல பிரியங்கா மோகன் நடித்திருந்தால் எப்படி இருக்கும் மகனே நினைச்சு கூட பாக்க நவீன் கிளம்பிட்டா மாதிரி கேட்ட உடனே. இல்ல இல்ல அவன் கேட்டு அதான் சொல்றேன். ஒரே நிமிஷம்டா. இவரு எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த இவரு வீட்டுக்கு வந்து பாப்பாரு பாத்தியா, அது சர்ப்ரைஸா அந்த சீன்லாம் எப்படி தான் வந்திருக்கு. சும்மா ஃபாலோ பண்ணிடலாம் வரக்கூடாது சரியா அப்படின்னு. இல்ல ப்ரோ இப்ப அதான் இல்ல இப்போ ஒரு ஹீரோயின் வந்துட்டு அதான் நடிக்கிறதுக்கும் ஹீரோயின் வேணும் ப்ரோ. ஏன் தெரியுமா, இவனுங்க வெறும் ஹீரோனால கிளாமர்ன்றானுங்க. சாய் பல்லவி ஒரு சில ஹீரோயின் எல்லாம் உண்மையில நடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனா இவங்களுக்கு தெரியல. பிரியங்கா மோகன் எதுக்கு புரியுதுன்னு கேட்டா, இல்ல பிரியங்கா மோகன் எதுக்கு புரியுதுன்னு கேட்டா, அவன் நல்லா இருடா ஆர்மி போன் பண்ணி சுச்சு போனியா இவரையா இல்ல ஏன் ப்ரோ இல்ல நீங்க ஹிட்டர் அமர்ல சொல்றீங்க. இவரையா கங்குவால ட்ரைபல் போர்ஷன்ல மட்டும் பிரியங்கா மோகன் வந்து எப்படி இருக்கும், வேற மாதிரி இருந்திருக்கா அவனுக்கு. வண்டர்ஃபுல் படம். அதுதான் அவனை டபுள் பிளாக் பஸ்டர். அதுக்கும் பொருள் அந்த மாதிரி வருமானு இருந்திருப்பானுங்க. ஏங்க அதுக்கெல்லாம் எதிர்பார்க்கலைங்க. ஆனா உண்மையிலேயே அவளுக்கு சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் எந்த டேலண்டும் இல்லாம இருக்கிறது பிரியங்கா மோகன் தான். நான் கேட்டேன் ஆட தெரியாது, ரியாக்ஷனும் உண்மையிலே கியூட்டா இல்ல ப்ரோ. ஆனா கியூட்டா இருக்கிற மாதிரி காட்டிக்க. பாட தெரியாது, ஏன் பாட கூட தேவையில்லை, நீ ஒழுங்கா எக்ஸ்பிரஷன் கொடு. நீ அடுத்து அப்புறம் கூட நீ பேசுவ. இன்னொன்னு நான் மறந்துட போறேன். நம்ம இண்டஸ்ட்ரி நம்பி ஒரு பொண்ணு ஒண்ணு வருது ஓகேவா, அது எந்த பொண்ணு அதை பழிவாங்கிடாதீங்க. விக்னேஷ் ப்ரோ எந்த மமனே அது ஷாம கூட இல்ல இல்ல நல்லா சேர்க்க நல்லா இருந்தா பரவாயில்ல, சேர்றது ஃபுல்லா கேடுகிட்டு. மச்சா பிரதீப் ரங்கநாதன் கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருக்கான் புரியுது. அவன் காமெடி போனா ஓடுற படம். இவளை வந்துட்டு ஒரு ரோபோட்டா காட்டி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தா. ஆனா ஹரி இது கிருத்தி செட்டியோட கேரக்டரைசேஷன் சொன்னாரா வா வாத்தியார் படத்துல சொல்லுங்கண்ணா என்னன்னு. சொன்னானுங்க ஓகேவா. இல்லடா ஹரி இல்ல வடச்சென்னையில ஆண்ட்ரே ரோல்ன்றாரா இவரு. அந்த அளவுக்கு கிடையாது. அப்ப பிளாக் பஸ்டர் இல்ல ப்ரோ. இல்ல இருங்க, இதுக்கே எப்படி நாளைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கெல்லாம் கங்குவா என்னடா 500 போட்டுருவானுக்கு போல. ஆனா விக்னேஷ் ப்ரோ ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா, இவன் போற ஸ்பீடுக்கு டெய்லி மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா சத்தியமா சொல்றேன்டா. இன்னைக்கு டிக்கெட் புக்கிங் ஆகல எந்த தியேட்டர்லயுமே. எப்படி போட்டானுங்கன்னு தெரியல. லக்கி பாஸ்கர் கூட தங்கலை தூக்கிட்டு வந்துடுறேன், தங்கல் அடிச்சிருவாங்க வந்துட போறானே. நீ மேல பாரு ஒரு நிமிஷம் வந்து என்னது அது படிச்சு பாரு அந்த கேப்ஷனை. எப்படிதானே போடுறான் இது கிட்ட இருந்து ஸ்கிரீன் வாங்கிட்டு அருள் இது கிட்ட வாங்கிட்டு என்னடா இது
டேய் உதயநிதி கிட்ட இருந்து ஸ்கிரீன் வாங்கி அருள்நிதி கிட்ட அடி அவன் வாங்கி தம்பி போட்டான் அருள்நிதி கிட்ட டிமாண்டி அடி காலனி வாங்கிட்டு இருக்கான். ஆனா உண்மை இல்ல டிமாண்டி பேரு எட்டுதான் ப்ரோ. ஆனா அதான் எனக்கு ஆரம்பத்துல புரியல, பார்க்கும்போது ஓடிடில வந்த பிறகு ஓகே நல்லா தான் இருந்துச்சு, ஒரு இல்ல டைம் இப்ப பார்க்கலாம். ஏன் டிமாண்டி மென்ஷன் பண்றாங்கன்னா அது தங்கலான் கூட கிளாஷ் ஆச்சு அந்த படம். அப்படி இருந்துமே இவ்வளவு இல்லடா அப்படின்னும் அதான் நல்ல புக்கிங் தான் அதுக்கும். இவன் சோலோவா ரிலீஸ் இது ஆகி பரவாயில்ல. இல்ல இரு இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட்டிருப்பேன், அதுல வந்துட்டு நான் கேப்டன் மில்லர் அயலான தூக்கிட்டேன் தெரியுமா. அயலான் கேப்டன் மில்லர் இருந்தது, ரெண்டுமே இருந்தது. ஏன்னா லிஸ்ட் பெருசா போகுதுல, அந்த சி மோர்ன்ற மாதிரி ரொம்ப பெருசா போகும், அதனால தூக்கிட்டேன். அதை விட அது அப்பதான் புரியுதா, அயலான் கேப்டன் மில்லரை விட இவன் வந்துட்டு இன்னைக்கு புக்கிங் கம்மியா இருந்தான். அதான் கங்கு பேர் சொல்ல கூட அசிங்கமா இதுக்கு மேல போடுவான்ற. டேய் அவன் 4 நாள் கலெக்ஷன் வந்துட்டு 150 கோடி மேல சக்சஸ் மீட் போடுவான்டா. எப்போ ஆமா? இதை மார்க் பண்ணி இல்லங்க இதை மார்க் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு 200 கோடி வந்துட்டு 10 நாளுக்குள்ள போடுவான். ஏன்னா எஸ்கே பண்ணிருக்கான் அதனால போடுவான், 200 புரியுதா. கோடியா? அதுக்கப்புறம் போட மாட்டான். கேட்க சிரிப்பாதான் இருக்கும், என்ன பண்றது. அப்ப 250 ஏன்னா இல்லடா 200 ஏன் போடுவான்னு சொல்றேன்னா, ஆனா ஒருவேளை போட வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா அவனுக்கு சொர்ணம் இருக்கும்டா, எஸ்கே கீழ எல்லாம் இருக்க விட மாட்டான், புரியுதா. ஆனா அதுக்கு எல்லாருக்கும் தெரியும் டேய் அதான். அதுக்குன்னு இவ்ளோ ஃபேக்காவாடா போடுவான்? அலெக்ஸ் எனக்கு எனக்கு அவனுக்கு தெரிஞ்சு இல்லடா, புரியாது. ஸ்டூடியோ கிரீனுக்கும் அவனுக்கும் ஆகாது, சிவகார்த்தினுக்கும் ஆகாது. கேக்குதடா. அதாவது ரஜினி சாரே பெட்டரா தானே தெரியுது. ஏன்னா இப்ப லைக்கா இல்லடா, லைக்கா நினைச்சிருந்தா பாத்தீங்கன்னா அது லால்சராமே 50 கோடின்னு போட்டுக்கலாம். கடைசி வரைக்கும் அவங்க போடவே இல்லை, சரி, புரியுதா. அது 230 தான் இருந்துச்சு. நீங்க டார்க் பண்றது இருக்கட்டும். இல்ல இப்போ ஒரு படம் இல்ல ப்ரோ, இப்ப நம்மளது எடுத்து போமே எல்லா ட்ராக்கர்ஸ் ஏன் இப்போ இவ்வளவு ஏன் நம்ம ஊர்ல தட நம்ம ஏதாவது காசு கொடுத்தா வடான்னுவானுங்க. T2B லைவ், டைம்ஸ் ஆஃப் நவுஸ் இருக்கிற சான்ஸ் லிங்க் எல்லா வெப்சைட்லயும் வந்துட்டு அதான் கோட் வந்துட்டு 450 பஞ்சு 460 பஞ்சு நானுங்க. அர்ச்சனாக்கள் பத்தி அப்புறம் தான் போட்டா 450 455 கோடி இதெல்லாம் பண்ணாங்க. நம்மளுக்கு எல்லாம் அக்யூரேட் கலெக்ஷனு ட்ராக். நீங்க ஷாமே கங்குவாக்கு ட்ராக்கர் எல்லாரையும் எல்லா போட்டதையும் பாரு பக்கத்து ஸ்டேட்ல. ஏன்னா ஒரு 60 கோடி 20 கோடி போட்டானுங்களா 3 நாள்ல. பக்கத்து ஸ்டேட்ல 70 கோடி. விஜய்க்கு எலிவேஷன் பண்ணிருக்கானுங்கடா உட்காந்து ட்ராக்கர்ஸ் எல்லாம். இல்ல டேய் நம்மளுக்கு பழகிடுச்சு எலிவேஷன். கங்குவாக்கு 70 கோடி தான் போட்டானுங்க, 68 ஏதோ போட்டானுங்க. இவன் பாத்தியா 127 நாலுல இருந்து நாளைக்கு ஒரு 150 போட்டுருவான். ஆனா படம் 100 ஆவறது வந்துட்டு ஒரு வாரத்துல ஆகும். ஆனா விக்னேஷ் ப்ரோ 4 நாள்ல 100 போனோம்னு நினைக்கிறீங்க? டேய் அதுதான் வந்துருச்சேடா 120. ஏங்க அது fake. 4 நாள் 100. ஆக்சுவல் கிராஸ் அத கேக்குறோம். அதான் இல்ல இப்ப டபுளா இருக்கு. ஆனா இந்த மாதிரி மானகட்ட வேலை பண்றதுதான் இல்லடா சிசிமதி. வழக்கம் ஃபேன்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஃபேக்கா போட்டு ப்ரொடக்ஷன். அதான் இல்லைங்க இது பிரபாஸுக்கு நடுவுல நடந்துச்சு. ஏன்னா இது அந்த அதாவது ராதேஷாம் படத்துக்கு இது தான். இல்ல உணர்த்துது. அவர் பேர் என்ன, ஞானவேல் வந்து பக்கா ஃபேன் பாயின்னு சொல்லிட்டு உணர்த்து. இல்ல இது ஃபேன் பாய் இல்ல, இது லே பாயோட கேவலமான ஒரு வேலை இது. நமக்கும் தான் வாய்ப்பு அலெக்ஸ் கேக்குதடா. நமக்கும் தான் ஒண்ணு வந்து வாய்ச்சியா இருந்த கலெக்ஷனை குறைச்சி இல்ல இல்ல நானே இல்ல அரி இருக்கியா குரூப்ல வந்துட்டு நாங்களே பேசிப்போம்டா. 450 தான் பண்ணிருக்கியா, 500 போட வேண்டியதானே, எதுக்கு மலுமுட்டியா சத்தியமா கேட்டோம் குரூப்ல. ஆனா டேய் அது 475 பஞ்சுனா அது கம்மி பண்ணி தான் போட்டிருக்கானுங்களே. அது இல்லடா டேய் 460 பண்ணிக்குது, 455 போட்டிருக்கா, அதெல்லாம் ஓகே. எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. எனக்கு இது பண்ணதே நான் பெரிய பாக்குறேன். ஆனா நம்ம உண்மையிலே அது ஃபீல் என்ன தெரியுமா, நீ எக்ஸ்ட்ரா 50 போட்டாலும் கேட்கறதுக்கு எவனும் கிடையாது. ஏன்னா விஜய் பீக்ல இருக்கிறனால, புரியுதா. ஆனா போடவே இல்லை, மத்தவங்க தான் ரவுண்டு பண்றான், புரியுதா. எதுக்கு 55 500 போட்டு ரவுண்ட் பண்றோம். இல்லடா இல்ல இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒண்ணு விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வந்தது, புரியுதா. ஃபேக்கா போட்டா உடனே ஐடி ரைடுன்னு விடுவானுங்க. பிகில் டைம்லயே பண்ணவனுங்க இப்ப பண்ணாம இருப்பானுங்க. அதனாலதான் அக்யூரேட்டா போட்டுருந்தது கூட. இந்த அது பேர் என்னது, ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாரும் இதுதாண்டா இருக்கானுங்க, ஒரு சில பேர் தவிர. ஆனா இந்த படத்தை இல்லடா, இந்த படத்துல வச்சுட்டு ஒருத்தவங்க குறை வச்சுன்னு பேசினா பத்தியா போஸ் பண்ணிட்டு. இல்ல விக்னேஷ் ப்ரோ தமிழ் சினிமால இருங்க, தமிழ் சினிமால கரெக்டா தான் இருந்தானுங்க. ஏன் இந்த அரண்மனை 4 கரெக்டான கலெக்ஷன் போட்டான், மகாராஜா கரெக்டா போட்டான், ராயனுக்கு கலெக்ஷனே போடல. ஆனா டிராக்கர்ஸ் வந்துட்டு 160 crores கிட்ட போட்டானுங்க.
அதான் இவரே அமரன் கரெக்டா போட்டான், கோட்டம் கரெக்டா போட்டாருங்க. இது எடுத்து வேட்டைன்னு சொல்லவே தேவையில்லை. கங்குவாய் இப்ப இவ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹரி வேற இல்ல ஏதாவது இல்ல படம் அரண்மனைன்னு ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை இந்த படத்துல தமன்னா போட்டோம்னா ஒரு 100 எக்ஸ்ட்ரா பண்ணிருக்குமோ. அச்சோ 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 அச்சோ. ஆமா அப்படியே ஒரு சாங் கூட வச்சிருந்தாங்கன்னா ஏய் கரெக்டா இருக்கும். ஆமாண்டா, எனக்கு கார்த்தி வேற காரணம் அது வேற வச்சு விட்டுருவாங்க. என் காதல் சொல்ல நேரம் இல்லைன்னு அது தேவையில்ல. ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆயிடும். ஆனா ப்ரோ ஸ்ரீலீல ஐட்டம் சாங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லடா, எனக்கு தியேட்டர்ல. அது விருப்பமே இல்லடா. பாவம் நமக்கு. இல்ல நீங்க இல்ல உங்களுக்கு அது கிரஷ். ஆனா எனக்கு என்ன, இல்லடா, எனக்கு அவனா ஜாலியா தான் இருக்குது. கிருஷ்ணி தானே கிரஷ், இது காம்படேட்டரா எங்களுக்கு. நீங்க அடிக்க அது சொல்ல தெரியுமா, ஜூன் ஜூன் ஜூக்கு நடிக்காதே. அந்த இதான் அந்த கிரிஞ்சு அது. பிக் பாஸ்ல ஒரு பொம்பளை பண்ணுமே கிரிஞ்சா, ஜூன் ஜூன் ஜூக்கு நடிக்காதே. எப்படா அதெல்லாம் பாக்குறீங்க? ஆனா தெரியல விக்னேஷ் ப்ரோ, நீங்க நம்ம பெருசெல்லாம் பாத்தீங்க. ஹரிஷ் ப்ரோ ஆரம்பத்துல பிக் பாஸ் பாக்குறேன்னு போச்சு, அப்புறம் நடுவுல வந்துச்சு. நல்லா இல்ல போல தெரியல. இன்னும் பாத்தனே இது கேக்குதா? தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறீங்கன்னா ம். கேக்குது ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ கேக்குதா? ஓகே ஓகே. இதுல இன்னொன்னு சொல்லணும்னு இருந்தேன். கேக்குதா? அதான் இந்த கேக்குது கேக்குது இப்போ கேக்குது. நம்ம இது பொண்ணு அதான் சொல்றேன். டேய் ஷாமு, இவன் பேர்ல ஷாமுனா யாரு? நம்ம ஷாமா? ஆமா நம்ம ஷாம் தான். இந்த பையத்தாரன் எதுக்கு சமந்தா ஐடியில வரான்? சமந்தா ஃபேன் காட்டுறதுக்கா? டேய் ஸ்பேஸ் ஏதாவது பக்கா? கேக்குதே ப்ரோ கேக்குது. ஏன்டா என்ன ஆச்சுரா? இல்ல இவரு கீழே போறாரு, இவன் சமந்தா ஐடியில வரான் ஷாமு. ஆமா ப்ரோ, பக்கான மாதிரி இருக்கு. இல்ல அது ஒண்ணும் இல்ல. ஸ்ரீலீலா பத்தி எல்லாம் பேசணும்ல. மூதேவி சமந்தாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சமந்தா ஃபேன் ஐடியில வந்துருக்கு. சொல்லி தொலையண்டா, டேய் நாங்க திட்ட டேய் வர போறோம். டேய் இல்லடா, பக் ஆயிடுச்சுடா. டேய் அது ஆமா தூக்கி ஆமா, போட்டுச்சுடா வெளில. பக்கு ப்ரோ பக்கு. நடிக்காதடா. பக் அதுல ரீகனெக்ட் பண்றேன். இது மேல பக்னா ஆனா சோனி தான் வச்சிருப்போம். ஆனா ஷாம, தேவாரா கலெக்ஷன் ம். போறதுக்கு நீ எழுதிய இதெல்லாம் பாத்தியா? டேய் மாஸ். அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாதுடா உங்க கலெக்ஷன்லாம். அதான் மிஞ்சி மிஞ்சி போனா தேவாராக்கே கம்மிதான் ஏத்திருப்பான். அவ்வளவு கூட ஏத்திருக்க மாட்டானுங்க. நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு போடுவான்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சில டைம் திட்டணும் போல இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு எக்ஸாகரேட் பண்ணது எதுன்னு மேக்ஸிமம் தெரியல. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5-10 கோடி எக்ஸாகரேட் பண்ணிருப்பானா. எங்கடா போயிட்டாரு விக்னேஷன்? அவருக்கு ஏதோ கனெக்ஷன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அவர்ல ஒரு இது போல கால் வந்துருக்காங்க தெரியல. சரிண்ணா, சமந்தா ரசிகர் அவர்களே, புவன் டவா மாமாவா இல்ல இதுவா? எவ்வளோ நான் ஸ்ரீலலாவை சொல்லுவேன், சமந்தா தான்டா. பாட்டு வந்த பிறகு சொல்லுவடா, நல்லதான் இருக்கு. எனக்கு அப்படித்தான்டா சமந்தா தான் ப்ரோ, அப்பவும் சமந்தா தான். அப்படித்தான்டா சொல்லுவோம். ஆனா உண்மையில இல்லடா, அது தமிழ்லயும் ஏன் தம்பி ரொம்ப கனெக்ட். ஆண்ட்ரியா வாய்ஸ் இவ்வளவு நல்லா இருக்கும். கூட இவ டான்ஸ் அதுவும் ரொம்ப இன்னும் டைவர்ஸுக்கு அப்புறம் அந்த டான்ஸ் அதான் பெரிய ஃபேமஸ். ஷாம அவ மட்டும் டைவர்ஸுக்கு ம். முன்னாடி ஆடி இருந்தா கூட இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்காது. உங்களுக்கு சுச்சுவேஷன் நல்லா எப்ப ஆனா அந்த எப்ப எப்ப பாட்டுனாலதான்டா ஆனாலும் புஷ்பா தமிழ் சைடே ஃபேமஸ் ஆச்சு. வந்துட்டான்டா பாக்குற இன்ட்ரெஸ்டே இருந்துச்சு. வந்துட்டான்டா ஒருத்தன். இல்ல ஒருத்தன் பத்திரத்துன்னு வந்துட்டான்டா, போய் எழுத கலெக்ஷன் எழுத வந்துட்டான் ஒருத்தன். அதான் சரிண்ணா, பார்ட் ஏதாவது பத்திரம் வச்சிருப்பே சொல்லு. ஸ்ரீலீலாலயா? டேய் அதெல்லாம் இல்லடா, அதெல்லாம் இல்லடா. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. டேய் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சடா ஹரி, உண்மையை சொல்லு. நல்லா இருந்துச்சுடா. டேய் எல்லாரும் நல்லா நான் கூட இருக்கு. ஏதோ காமெடியா பண்ணுவானுங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கெல்லாம் நல்லா கிராண்டியரா சூப்பரா பண்ணிருந்தாங்க. இல்லடா, நான் என்ன ட்ரெய்லர் பார்த்தேன்னா வழக்கம் இல்லடா, பயங்கரமா வழக்கம் இருந்துச்சு ட்ரெய்லர். இல்ல ப்ரோ. இப்ப வழக்கம் போல லாரி பறக்கிறது சும்மா நார்மலா ஒரு தெலுங்கு படம் மாதிரி இருக்கும்னு பார்த்தேன். வேற மாதிரி ஒரு ஹிந்தி படம் மாதிரி பண்ணியிருந்தோம். ஹிந்தி படம்னா எனக்கு கிராண்டியரா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற ஹிந்தி படம் எல்லாம் மலுமுட்ட மாதிரி இருந்தது. இப்ப இருக்கிற ஹிந்தி படம் எல்லாம் லாஸ்டா ஹிந்தி படம் எதிராக நல்லா இருந்துச்சு உனக்கு?
லாஸ்டா ஹிந்தி ஹிந்தி படமா? படம்னா என்ன படம் சொல்றது? ஜவான் சொல்லக்கூடாது, அது ஜவான் தமிழ் டைரக்டர். நான் என்ன ஜவான் படம் தமிழ் பார்த்தேன்? director. சொல்லலாம்னு வந்து ஒரு படத்தையும் சொல்ல இல்ல வேணாம். ஹிந்தி 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 மேக்கிங் அதான் ஹிந்தி. ப்ரோ நான் இந்த படம் பார்த்தேன்டா. ப்ரோ இந்த இது இவனே ஃபைட்டர் படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட்டர் ஃபைட்டர்ல படம் நல்லா இருந்துச்சு. மாமே ஹரி. நான் ஒரு நான் படம் நான் தூக்கிட்டேன்டா. டைகர் ஏய் 3 நான் இல்லடா ஹரி, நான் இந்த படம் பார்த்தேன்டா, ஸ்ட்ரீட் 2. யாருடா இது? டேய் அந்த இல்ல படம் இல்ல பார்க்கவே இல்லடா சார். இல்ல இல்ல அந்த படம் நம்ம ஊர் காஞ்சன மாதிரி ஹீரோனுக்காக பாத்துருப்பான். அதோட டார்க் அப்படி டேய் நல்லா இருக்கு. ஹீரோயினுக்காகவே தான். ஹரி நல்லா கேக்குதாடா? கேக்குது. ஏய் யார்ரா இது? நம்ம வாய்ஸ் மட்டும் கேக்குது. அழகான எங்க இருக்கீங்க? விக்னேஷ் ப்ரோ. இல்ல அது ஷாமு தான், சமந்த் ஐடி வந்து உங்க புடரிக்கு பின்னாடி தான் இருக்க ஓரோ. ப்ரோ நான் கடைசியா பார்த்த நல்ல ஹிந்தி படம் தளபதி இஸ் த கோட் ப்ரோ. வாடா வாடா என்னமா நீ இது பண்ற காசு வாங்கிட்டு டிராகர் கூட இதை பாமாடா. டேய் இருவா, எங்க தங்கல் சொல்றேன்னு பயந்தோமா. கடைசியா பார்த்த ஹிந்தி படம் தங்கல் தானே. ஆனா இல்ல இல்ல 3-2 நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. 12th ஃபெயில் இல்ல 12th ஃபெயில் படம் இருந்தது, அது ஹிந்தி தானே. ஏய் நானே தமன்னா ஐட்டம் சாங்காக தான்டா பார்த்தேன். இல்லடா ஸ்ட்ரீட் 12th ஃபெயில்ரா. 12th ஃபெயில் நல்லா இருக்கு. ஸ்ட்ரீட் 2ல தமன்னா ஐட்டம் சாங் இருக்கும், அதனால பார்த்தேன். ஃபெயிலே மறந்துட்டேன் பாரு. நான் கடைசியா பார்த்த ஹிந்தி படம் தியேட்டர்ல வந்து ஃபைட்டர் தான். ஃபைட்டர் தியேட்டர்ல வர போய் பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. அது வந்து வீட்ல ஹைலைட் எங்க அண்ணன் கூட போனேன். ஸ்ட்ரீ 1 இருக்குதுல்ல, அத நான் டிவில பார்த்தேன்டா. இந்த இதுல விஜய் சூப்பர்ல தமிழ் டப்ல போட்டான். ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் காமெடியா போகும்டா, கொஞ்சம் காமெடியா போகும். கேக்குதா அலெக்ஸ்? நான் கடைசியா பார்த்த இங்கிலீஷ் படம் பிளாக். அது இங்கிலீஷ் படம் சூப்பர். இது பிளாக் படமா? டேய் ஆனா அந்த படம் வேட்டையன் கூட வந்ததுன்ற ஒரே காரணத்துக்காக இவனுங்க அத காவிய மாதிரி பேசியிருந்தாங்கடா. அதை ஏத்தி பார்த்த பிறகு தானே தெரிஞ்சது. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? இன்செப்ஷன் என்னட்டெல்லாம் புரிஞ்ச நம்மளுக்கு பிளாக் புரியாதுன்னு ஒரு சில புளுத்தி வரும். ஏன்னா எனக்கு புரியாத நீங்க எல்லாம் யாருன்னு புரிஞ்சுது. நல்லாதான் இருந்தது படம். நாங்கெல்லாம் புரிஞ்சது இல்ல, எல்லாம் நல்லா புரிஞ்சுது. அவன் கிளைமேக்ஸ்ல ஒண்ணு பண்ணாம பாரு. அவனுக்கு படம் பிடிச்சிருக்குடா. நீ இப்ப எப்படிடா அவன் டார்க் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கான்டா. டார்க் சீரிஸ் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கான், அவ்வளவுதான். டார்க் சீரிஸ் மாதிரி இருக்கு. அப்ப பாக்கலாம். அவனை நம்பி எல்லாம் போய் பாக்காதடா ஹரி, கம்முன்னு இருடா. இல்ல இந்த டார்க் சீரிஸ்ல வரும்லடா, அதேதான்டா, அதே கான்செப்ட் தான்டா. அதுல வந்து கேவ்டா பிளாக்டா, அவ்வளவுதான்டா கான்செப்ட்னா. ஒரு டவுட், பிளடி பெக்கர் ஏத்திட்டு நல்லா இருக்குன்றானுங்க நிறைய பேர். நான் ஏத்திட்டேன், இன்னும் பாக்கல. ரெண்டுத்தையும் பிரதர் பாக்குறேன்னு சொல்லிருந்தியே. உனக்கு ஒரு காமெடி பாத்தியா? ஆனா அது பிடி காமெடி தானே, அது பிடி காமெடி பார்த்தேன். அதுலடா ஜட்ஜ் காமெடி தானடா ஹரி, பார்த்தேன். நிறைய இருக்கும்டா கீழ. மத்த காமெடி எல்லாம் பாக்க அது பாக்கலடா, மத்ததெல்லாம் பாக்கல. எனக்கு டவுட்ரா. இல்ல டேய் மச்சான், இவன் முன்னாடி நல்லா தான்டா படம் எடுப்பான், நடுவுல தானே ஃப்ளாப் கொடுத்தான். யாரா? பக் ஆயிடுச்சு. ராஜேஷ். ஆமா ஆமா. ஏன்னா அந்த எஸ்கே ஃபேன் தம் ஸ்டோன் போட்டுனே இருக்கான். பிரதர் அவனுக்கு புரியாதான். டேய் அட பாவி. ஏன்னா அவன் பேச மாட்டான். ஹைலைட் என்ன தெரியுமா? முதல்ல பிரதர் யாரெல்லாம் லவ் பண்றா, அவனுக்கு பிடிக்கிற மாதிரி அதே கலாச்சாரம் தான் இருக்கும். நவீன் வந்து பிரியங்கா மோகனுக்காக போய் பிரியங்கா மோகன் முதல்ல அடிக்கிற படத்தை பார்த்துட்டு முதல் அடி. அவன் இல்ல ஒரே நிமிஷம், இங்க நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது ஜெயம் ரவிக்கே பாத்தீங்கன்னா இங்க வெளியில இருந்து வர ஒரு ஹீரோயின் தான் வந்து கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. சோ இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஏறாம் பாட்டு வர. எனக்கு கிளைமேக்ஸ் புரியவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்ச எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன புரியல? இது அவன் அஜயன்ஸோட செகண்ட் டெஃப்ட்னு போடுறாங்க. இவன் லூசு மாதிரி மறுபடியும் போய் அதை கோயிலே வைக்கிறான். கோயில வச்சா மறுபடியும் இன்னொருத்த வந்து திருட மாட்டானா? ஒண்ணுமே புரியல. அதுக்காக இல்ல இன்னொருத்தன் திருடுவன்றதுக்காக அது வந்து இது என்ன சொல்றது, கோயில்ல வைக்காத விட்டுறதா என்ன? எப்படி தெரியுமா
எவனாச்சும் ஒருத்தன் யாராச்சும் செயின் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் வீட்டுக்கு செயினே போடாத போகுது. அது எப்படி சொல்றது, அந்த ஷாம மாதிரிதான் இருக்குது. ஷாம ம். ஏஆரம் பத்தி பேசுறாங்க, அந்த கல்லெடு. எனக்கு அந்த டேய், படம் அது டேய், அலெக்ஸ், ஹாட்ஸ்டார்ல அலெக்ஸ், உண்மையாலுமே 3D மூவியே நீ வந்து என்ன சொல்றது, இல்ல ஆல்ரெடி ஒரு ஆல்ரெடி ஒரு 3D மூவியை 2Dயா பார்த்துதான் நான் வயிறறிஞ்சு வெளியே வந்தேன். கங்குவா. அதுவும் இல்லாம போஸ்ட் கிரெடிட் சீன் எனக்கு புரியவே இல்லை சுத்தமா. என்ன சொல்றாங்கன்னே தெரியல Post-credit போஸ்ட் scene. கிரெடிட் சீன்ல. என்னடா டேய், இருங்க, என்னடா, ஒரே இல்ல எனக்கு என்னன்னு தெரியல. என்ன 2.0 பேச 3D விடுறா. 2.0 3D போனா ஊத்திக்கிச்சு, கங்குவும் ஊத்திக்கிச்சு. டெட்பூல் நல்லா வந்துச்சு. டெட்பூல் இருடா நான் இருடா சொல்றேன். போஸ்ட் என்ன கிரெடிட் சீன் புரியவே இல்லைண்ணா. ஆபீசர் சொல்லு, என்ன போஸ்ட்னா என்னது, அவ ஊரை விட்டு கிளம்பி போவா. கிளம்பி போவான். அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த பழைய அந்த கல்லு விழுந்த டைமே காட்டுவானுங்க. அங்க போய் நிப்பான், திடீர்னு ஏதோ வெளிச்சம் வரும், அதோட கட் பண்ணிட்டானுங்க. அது பார்ட் எதுவும் 2 புரியல. லீடு, அடுத்த லீடு அது. நான் லீடுல போனா அந்த லீடு தான் புரியல அவன் கேக்குறானே. யாருண்ணா கேமியோ பண்ணது அதுல பார்ட் 2 ஏஆரமுக்கு பார்ட் 2 லீடா? ஐயோ, இது கங்குவா மாதிரி அமிதாப் இது. பச்சன் கேமியோவா? அது கதையா நல்லா இருக்கும்டா. அது இன்னொன்னு சரி, முதல்ல என்ன கதை, அது சூப்பரா கதையை இருந்தது சொல்லுங்க. அலெக்ஸ். கேட்போம். டேய் மாமே, இவர் சொல்ற கதையை கேட்கும்போது கேப்டன் மில்லர் மாதிரி இதுல எனக்கு. ஷாம் போயிட்டான். யோ நான் இருக்கேனே. இருக்கியா ப்ரோ? அவன் சமந்தா ஃபேனுக்குலாம் அதான் இல்லைங்க. ஆனா சமந்தாவே நல்லா தான் இருக்கு, பாப்போம். ஆனா ஷாமே இதுக்கு பேர் தான் மூச்சுங்க. இல்ல சில டைம் உண்மையில சமந்தா பார்த்து சில டைம் திட்டணும்னு தோணும், ஆனா டைம் அழகாவும் இருப்போம். ஆபீசர் கேக்குதா? அதுல கேக்குது. சுத்தி சுத்தி சொல்லுங்க. ஆம ரெஃபரன்ஸ் இருக்கும் பாத்தியா அந்த படத்துல? ஆமா, எதுக்கு பாட்டே ஆமை பற்றி தானே. ஆமா ஆமா பாட்டு செமையா இருந்தது. அந்த அந்த இது பாட்டு வைகோ விஜயலட்சுமி வாய்ஸ். அந்த ஆமா பாட்டு ஆமா. பாட்டு சூப்பரா இருந்தது. அந்தி வானத்து. வேணாம் அது நான் கேட்டுக்கிறேன். குமார் சூப்பரா போடுவானே. அதுவாடா விஞ்சி ப்ரோ, அது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல வரும்ல அதானே. இல்லடா ஷாமே, அன்னைக்கு அந்த பாட்டு வந்து ஊரங்கு ஊரங்குன்னு பாடுறேன். சரியான அது வரைக்கும் வந்துட்டு ஒழுங்கா வந்துட்டு அதை மட்டும் மாத்தி மாட்டான். நானே அவன் ஃபர்ஸ்ட் சீன்ல மழை வரணும்னு சொன்னேன், மழை வருமா? நான் வீட்டுக்குள்ளே போச்சு வச்சிருப்பேன். இல்ல இதுல பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அரண்மனை சாரி அரண்மனையா காஞ்சனா, அரண்மனை 5 வருது, காஞ்சனாவும் வருது அடுத்த வருஷம். இவனுக்கு எங்க ஓட போறான்னு தெரியல. சரி, அரண்மனை 5 ஆமாடா, தெரியாதா? சம்மர்ல அது 10 தாண்டி போகுது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா அரண்மனை என்பது அளவுக்கு போகும் அது. நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தை கூட்டம் அந்த 10க்கு போகுது. ஏன்னா ஃபேமிலி என்டர்டைன் படம்னு டேய் கதை இருக்கணுமேடா, கதை இல்லாமலே எடுத்துன்னு போறாங்கடா. பாரு, கதை ஒரே கதை தான்டா. அங்க எங்கேயோ இருக்கிற பேய், ஒரு அரண்மனை இருக்கும், அதுல பேய் இருக்கும். எங்கேயோ இருக்கிறத அவங்க எடுத்துன்னு வந்து இது பண்றாங்க, முட்டை மந்திரிக்கும். கடைசியில அந்த பேய் வந்துட்டு ஓட்டுவாங்க. பிளாஷ்பேக்ல ஒரு ஹீரோயினை போட்டுருவாங்க. சாங் இருக்கும். இல்லடா, அந்த அரண்மனை விக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க, புரியுதா? அரண்மனை 1 தாண்டா சூப்பரா இருக்கும். அரண்மனை 1 காமெடியா இருக்கும். சந்தானம் நான் தியேட்டர்ல பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனா அதை நான் ஏன் பார்த்தேன்னா, இல்ல ஒண்ணு நான் ஏன் பார்த்தேன்னு என்ன சொல்றது தெரியும்? அப்படி சொல்லுங்க. அந்த டைம் நான் என்ன நினைச்சேன், லட்சுமி ராய்க்காக பாத்தியான்னு நினைச்சேன். அநியாயம் பண்றீங்கடா. மறந்துட்டேன்டா. லட்சுமி ராய்க்காக மங்காத்தாவே பார்த்தான மாதிரி நீ வேற. மங்காத்தா ஒரு சரி ஆபீசரே கேக்குதா? அந்த கொகை உள்ளார போற சீன் தான் சூப்பரா இருக்கு. அந்த தாத்தா அஜயனோட தாத்தா வந்து அந்த கொகை உள்ளாரெல்லாம் போயிட்டு செக் பண்ணுவானே, இது பண்ணுவானே, எங்கதான் எனக்கு அதெல்லாம் இல்ல. அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல ஹிஸ்டரி வந்து ரீக்ரியேட் ஆகுன்ற மாதிரி அவங்க தாத்தா வந்து எந்த இடத்துல வந்து ஊரே சேர்ந்து பாத்தீங்கன்னா அது வந்து இது பண்ணுவாங்கல்ல, துரத்துவாங்கல்ல, இது பண்ணுவாங்கல்ல, தண்ணீரை குதிப்பான்ல. சோ அதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கும் நடக்கும்.
அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவனோட அது அவங்க தாத்தா ஆவி வந்து அவனை காப்பாத்திரும். எனக்கு அவங்க என்ன ட்விஸ்ட் இருக்குல்ல, இல்லடா நீங்க அவங்க தாத்தா இவ்வளவு நாள் குண்டதே ஃபேக் செலதான்னு சொல்லும் போது அது செமையா டேய், இல்ல இருந்தது. அவங்க தாத்தா ஹிஸ்டரி இல்லடா அவங்க தாத்தா வந்து இந்த என்ன சொல்றது அந்த ஊரால இல்ல பாதிக்கப்படும் போது ஆபீசர் பாத்தீங்கன்னா ஏய் கேக்குது இருடா, ஒரு நிமிஷம்டா. அந்த சொல்றேன். டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா தான் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை நின்றுட்டு இருப்பாங்க. அதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பையனுக்கு நடக்கும். அது வந்து ஒரு ஏங்க சரி, ஆனா இவன் பொழைச்சிடறான்ல அவங்க தாத்தா ஆவி வந்து காப்பாத்தி. அதுல இவனுக்கு வந்து கேளுதான் இவனோட ஆனா கிரேட் கிராண்ட் ஃபாதர் தெரியாமலே போயிருது கடைசி ஆமா வரைக்கும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட் போறதுல. அது ஒரு படம்ட்டு பேசுறீங்க. டேய் நீ படமே பார்க்காத நீ நெகட்டிவ் சொல்லாதடா அலெக்ஸ். அது ரொம்ப தப்புடா. மலையாள படத்துல அப்படி ஒரு மேக்கிங் எனக்கு பண்ணிருக்காரு பெரிய ஏன் விஷயம்டா. நீ பாடுறா வேணாம்ல மலையாள வேணாம் படத்துல அவ்வளவு காசு போட்டு எடுத்திருக்கிறது பெரிய விஷயம் வேணாம்டா படம் வேணாம்டா. மலையாள சினிமால. ஒரு டவுட் இல்ல இப்ப அந்த படத்துல ஹீரோவே எனக்கு அவ்வளவு புரியல. ஆனா அந்த என்ன கதை இப்ப நான் பாக்குற மாதிரி ஏதாவது தோணுதா? ஏதாவது இப்ப நல்ல கதை, நல்ல ஒரு இது அந்த மாதிரி ஏய் இல்லடா அது ஒண்ணும் மாதிரி ஆளுங்க கதை கிடையாதுடா. ஓகேவா? அது வந்து நல்ல என்ன சொல்றது இல்ல அது சினிமா ரோஸ்ட் அவ்வளவு படம். இல்லங்க. காந்தாரா பாத்திருக்கீங்களா? காந்தாரா எனக்கு பாத்திருக்கீங்களா? புரியல. இப்ப ஒண்ணு நல்ல கதை இருக்கணும், இல்ல ஏதாவது ஹீரோனுக்காக போகலாம், இல்ல வேற இருடா அலெக்ஸ் காந்தாரா பாத்திருக்கீங்களா? சேம்டா காந்தாரா இதுக்கு காந்தாரா சேம் மாதிரி ரெண்டுமே ஒரே இல்ல மாதிரி தான். காந்தாரா மாதிரி இல்லைன்னா பெல்ட் கழட்டி அடிப்பேன். ஓகேவா? காந்தாரா மாதிரி நான் கதையை சொல்ல. ஆபீசர் இவங்கிட்ட சொல்லாதடா. இல்ல இவங்கிட்ட சொல்லாத. அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் படம் பார்க்கும் போதே நல்லா இருக்காதுன்ற மைண்ட் செட்லயே பாப்பான். என்ன குறை ஏறம்மா நீங்களே வச்சிருக்கீங்க இல்ல முட்டு ஊதுங்க. டேய் நான் கதையே சொன்னேன் சரியா? நீ படத்தை ஸ்கிரீன் பிளே அந்த படம் மேக்கிங்லாம் சொல்ல. காந்தாரா இது ஒரே மாதிரி சிமிலர் சரி, ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு உனக்கு படம்? எனக்கு மலையாள சினிமால இந்த அளவுக்கு ஒரு மேக்கிங் பண்ணிருக்காங்களேன்னு பார்த்துட்டேன். நல்லாதான் இருந்தது. நிறைய மைனஸ் ஆமா, இருக்கு என்னடா படத்துல. மேக்கிங்ன்றான்? யார் ஒரு படத்தை மேக்கிங் நல்லா இருக்குன்னு சொன்னானோ அப்ப அந்த படத்துல ஒண்ணும் இல்லன்னு தான் அர்த்தம். மேக்கிங் தவிர இப்படி கும்ப குடி அடிக்காதீங்களா பாவீங்களா? என்ன இல்லண்ணா, இப்ப படம் வந்து ஸ்டோரி நல்லா இருக்கு, ஒன் டைம் அப்படின்னா ஆபீசர் இவ்வளவு பேசுறியே, அதுல கிருத்தி செட்டி கேரக்டர் என்ன கேரக்டர் என்ன பண்ணாவோ? கீர்த்தி செட்டில சைடு கேரக்டர் தான். சைடு எல்லாம் கிடையாதுடா. கீர்த்தி செட்டினால அந்த படத்துல கங்குவால திஷா பட்டானி மாதிரியா இல்ல அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம்? கீர்த்தி செட்டி வந்து சும்மா லவ்க்காக அப்படின்னு ஒண்ணும் இல்ல. அந்த சிலையை திருடுறதுக்கு வருவானுக்கு பேரு, அந்த சமஸ்தானத்தோட ஆளுங்க வருவானுக்கு பேரு. அவனு வந்து கிருத்தி செட்டி வீட்டுலதான் வந்து தங்குவான் இல்லையா? அதுல அவ பேரு லட்சுமி. ஆமா, இன்னொரு டவுட், எதுக்கு இவன் லூசு பாயினோட்ட கலரி போட்டுல தோக்க சொல்றான் இவனும் லூசோட இவனுக்கு வேலை வேற ஏறம் தான் 100 கோடி போட்டாங்க. ஆமாண்டா 110. அதை எப்படி இவனுக்கு வேலை வேற எதுக்கு அவன் தோக்குறான்? நிறைய மைனஸ் பாயிண்ட். அதை எப்படி கங்கு 3.4 லட்சம் பத்தியா? ஆர்கானிக்கா இதுரா ஆர்கானிக்கா ரைட் ரியல் வின்னர் மாதிரியா? சரி, அப்ப நீங்க கங்குவா ஒத்துக்கிறீங்க அப்படிதானே? சரி, ஓகே. சொல்றேன் இல்ல கங்குவா வந்துட்டு கங்குவா வந்துட்டு சாதா வடை இல்ல, பெருமாச்சி வடை. அந்த தீவுல இருந்து சுட்டு வர்றதுக்குள்ள அது ஒரு ஸ்னீக் பீக் ஒண்ணு பார்த்தேன்டா. வாரி அணைச்சிக்கங்களே. என்ன தர அந்த சீனா ஸ்னீக் விட்டான், மயிறு மாதிரி இருக்கும் அந்த சீனு. அந்த சீனை ஸ்னீக் பீக்ல விட்டான். அது எதுக்கு விட்டான்? ஏய் விக்னேஷ் ப்ரோ, இது ஒரு சென்டிமெண்ட் படம் நினைச்சிட்டான் போல. எனக்கு புரியல எதை வச்சுடா எடுத்த இந்த படத்தை. சென்டிமெண்ட் படம் நினைச்சிட்டான், ஸ்னீக் பீக் எமோஷன் விடுறான். இல்லடா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும்ல. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னது. இதுக்கு ஏன்டா ஜோதிகா வந்து அவ்வளவு முட்டு? என்ன முட்டு மச்சான், அவ யார் தெரியுமா? என் புருஷன் அடிச்சிட்டீங்க யாரா அவன் அப்படின்னு சண்டைக்கு வர மாதிரி. அதான் ஒரு கிரிட்டிசிசம் அடிக்க வராராமா இப்படி. டேய் ஒரு கிரிட்டிசிசத்தை ஏத்துக்க கூட உங்களால முடியலையாடா? டேய் அப்புறம் படம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு இதுதான்டா, நானு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன்டா, கரெக்டா போட்டிருந்தாங்கடா. இப்ப இது வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட
காசு போட்டு எடுத்ததுனால தானே இப்படி இது பண்றீங்க கங்குவாவை. அவ்வளவு வேல்யூபிளான படம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா 2D என்டர்டைன்மெண்ட் வச்சு எடுத்திருக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தாண்டா. பெருமை 100 கோடி அவன் போட்டேத்தானா இல்ல எவ்வளவு வரும்னு அவனுக்கே தெரியும். டேய் 300 கோடி கிட்ட இன்னும் போட்டிருக்கான்னு 2D சொல்றானுங்க. ஸ்டூடியோ ட்ரீம் எல்லாம் வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா ரெடி? மாமே ஒரு டவுட், உண்மையிலே இந்த படம் 350 டேரக்ட் கோடி கிடையாது இல்ல உங்களுக்கு. பிக்னஸ் ப்ரோ, உண்மையிலே இந்த படம் 350 கோடி பட்ஜெட்டா? எதுடா டேய்? இல்லடா ஃபேக்குடா, நீ வேண்டாம் ஏன்டா ஒரு படத்துக்கு இது பார்த்தாலே தெரியும் இல்லடா உனக்கு ப்ரொடக்ஷன். சரி ஒண்ணும் இல்ல இந்த படம் இருக்கு பாத்தியா, பேர் என்னது, லெஜெண்ட் சரவணா படம். அது எந்த அளவுக்கு நம்ம கிராண்டியரா இதுவா எடுத்திருப்பானுங்க. அந்த படத்தை பார்த்தாலே பாத்தீங்கன்னா அது சம்திங் கம்மி தான்டா. அது வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்எம் சொல்லுங்கடா, இல்லடா, ஏஆர்எம் இல்ல நல்லா நான் இல்ல அது கேக்குறது உனக்கு பாக்கலடா, அது உனக்கு பாக்கல. நான் ஏன் இல்லடா, நான் ஏன் இல்ல லெஜெண்ட் சரவணா ஏன் சொல்றேன்னா, அது வந்து உனக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிச்சா எந்த அளவுக்கு உனக்கு வந்து விஷுவலி கிடைக்குதோ, புரியுதா? அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உனக்கு இதுவா அந்த ஒரு கிராண்டியர் அது பார்த்தாலே தெரியும். அது விஷுவலாவும் ப்ரொடக்ஷனாவும் பாத்தீங்கன்னா அது வந்து உனக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து பிஎஃப்எக்ஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா உனக்கு எவ்வளவு தூரம் வந்து பிசுற தட்டு இருக்கும். இது என்னது அந்த பிங்க் கலர் ஸ்மோக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அது அவ்வளோலாம் ஆயிருக்காங்க. இல்ல நம்ம பசங்க லெஜெண்ட் பாக்குற அளவுக்கா இருக்கானுங்க? எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. இல்ல முன்னாடி பார்த்தாங்க பசங்க. கங்குவாக்கு நீ லெஜெண்ட் சரவணாவே பார்க்கலாம்டா. நான் பார்த்தது இல்ல, லெஜெண்ட் பார்த்தது இல்ல. அது ஃபன்னா போகும்டா, காமெடியா. அவர் வந்து இதுவா காமெடியா எடுத்துக்க வேண்டியது. இவர் எண்ணம் ப்ரோ. உண்மையாலுமே கலாய்க்கிறதுக்காச்சும் ஒருத்தரா இதெல்லாம் பேர் என்னது லெஜெண்ட் இல்ல கங்குவால நிறைய டிராவல்ஸ் இருக்குது, ஆனா இதெல்லாம் அருவருப்பாகுது. அதான் இதுவாகுது. ஆனா அந்த இல்ல ப்ரோ, அந்த பிளேன் சீனை கொட்டுறமா ஷாம சமந்தாக்கு ஏன்டா படம்? சமந்தா தான் ஹிந்தில நடிச்சிட்டு இருக்காளே வெப் சீரிஸ். ஏன்டா டேய், அது வந்தது கூட தெரியல. ஏதோ ஒரு கிசிங் சீன் இருக்குது போட்டுருந்தீங்க, அத நீயே பாக்கல. ஆனா சமந்தா ஃபன் பிரிவ. அலெக்ஸ், நீ ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டிருந்தல்ல, சமந்தா ஸ்ரீலீலாவான்னு போட்டு போறான். அவர் ஸ்ரீலீலான்னு போட போறாரு, ஷாம சண்டைக்கு வர போறான். ஒரு போல் ஒண்ணு போடனேன், பாக்கலாம். போடா. ஆனா உன்னோட ஆட் பண்ணீங்க, 2 பேரும் சேர்த்து வச்சு ஷாம கேட்ட விதம் பாத்தியா, நீ ஆம்ல இருந்தா போல் போடு அந்த மாதிரி இருந்தது. தைரியமா போடலாம், எல்லாரும் சமந்தா தான் ஓட்டு போடுவான். இந்த படத்துல வருமேதான், சரியா நாமல இருந்து என்ன தாண்டி தொடரா பாரு அந்த மாதிரி பண்ணி. அதான் அவ்வளவு பட்ஜெட் போடுறாங்க, 2 பேர்த்தையும் வச்சு சாங் பண்ணிருக்க வேண்டியது. ஆனா போல் வச்சா சமந்தா தான் ஜெயிக்கும். நீ எப்படி வேணா பாருடா, நீ அந்த பாட்டு அளவுக்கு இம்பாக்ட் இருக்காதுடா அந்த பாட்டு. இந்த பாட்டு ஹிட் ஆயிடும்டா பாட்டுல. அது வேறடா. அலெக்ஸ் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது வந்து இப்போ புஷ்பா 2 வந்து ஹிட் ஆகிற மேட்டர் இல்ல. புஷ்பா 1 வந்து வரதே யாருக்கு தெரியாம இருந்தது. ஆனா அந்த ஒரு சாங்கால எவ்வளவு எல்லாருக்கும் தெரிஞ்சதுடா. ஆனா இந்த படம் புஷ்பா நார்த்ல மட்டும் பயங்கரமா பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. பயங்கரமா எல்லா ரெக்கார்டு இருக்குது, உருக்கி தள்ளுறோம் நார்த்ல. ஏன்னா இது ரூரல் சைட்ல பெரிய இது இம்பாக்ட் ஆயிடுச்சு. நார்த்ல சவுத் சொல்லவே தேவையில்லை, படம் அதான் ஆல்ரெடி வர்றது இருக்கு. ஒரு 4 மாசத்துக்கு என்னடா நீங்க சொல்றது பார்த்தா கேஜிஎஃப் 2 அவன் டார்கெட் கேஜிஎஃப் மாதிரி தான் இந்த படம். தெலுங்கு சைடு கஷ்டம்டா, ஓன் ஸ்டேட்ல கஷ்டம்டா. ஓன் ஸ்டேட்ல இல்ல, ஓன் ஸ்டேட்லயும் படம் ஓடும். இவனுக்கு ஏன் கஷ்டம்ன்றாங்கன்னா ஷாம் வந்துட்டு இதுதான் இங்க. ஷாம் வந்துட்டு ராம் சரண் ஃபேன், அது இருக்கட்டும். ஆனா அங்க அப்படிதான் சொல்லுவான். இல்லடா அங்க ஆப்போசிட்டா நாங்கெல்லாம் பேன் இண்டியா ஸ்டார் ஆக கூடாதா? அந்த படத்தை ட்ரெய்லர் வச்சுக்கிட்டு இல்ல அங்க பாலிடிக்ஸ்ல ஆப்போசிட்டா இருக்கான் அல்லு அர்ஜுன். அதையும் படத்தையும் ஏன்டா கம்பேர் பண்ணி? அப்படிலாம் இல்ல, படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடும்டா, அவ்வளவுதான். இந்த வார்த்தை அப்படியே மெயின்டைன். புஷ்பா 1 ஓடிச்சு, இது நல்லா இருந்தா ஓடாதா? புஷ்பா 1 ஓன் ஸ்டேட்ல ஓடலடா அவ்வளவா. இருங்க பாய்,
சரி, நான் இப்ப கேக்குறேன், அண்ணாத்தை கூட தான் நல்லா இருந்துச்சு, எங்க ஓடுச்சு? அது ஏன்னா இப்ப அண்ணாத்தையும் ஏஆர்எம் நீங்க ஒரே தராசுல பாக்குறீங்களா? ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப எதுக்கு அதை கொண்டு வரீங்க புரியல எனக்கு. இல்ல ஏன்னா இப்ப இந்த அண்ணாத்த நல்லா இருக்குன்னா அப்ப ஏஆர்எம்மும் நல்லா இருக்கு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்ப இல்ல இப்ப விக்னேஸ்வரம் மைண்டர்ஸ் என்ன தெரியுமா, ஊர்ல இருக்கிற மூலமா சேர்ந்து எனக்கு தானே வரைக்கும் என்னதானே அடிக்க வரீங்க? என்னதான் அடி வரைக்கும். கீழே செல்வி இருக்கான் பாரு, இந்த கண்ணாடி போட்டான் ஷாமு மேல பாரு. அவன் தான் தங்க பிடிச்சது போல. மேல என்னது இது, ஸ்ரீலீலா கிரேட்டர் தென் சமந்தா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. ஏன்னா விக்னேஷ் இப்ப கிருத்தி செட்டிக்கு எந்த படம் ஃபர்ஸ்ட் வருது? எல்ஐகேவா இல்ல வா வாத்தியாரு, வா வாத்தியாரு. வா வாத்தியாரு, நான் அதுக்குதான் வெயிட் பண்றேன். வா வாத்தியாரு. என்னடா இப்படி போட்டுருக்கு நினைக்கிறேன் அதோட என்னடா நீ போல் போட்டு என்ன வேணா பேசு. நீ ஃபர்ஸ்ட் போல போடு. ஆனா பாட்டு வரணும். இல்ல பாட்டு வந்த பிறகுதான் முடிவு பண்ண முடியும். பாட்டு வரணும். என்ன இது என்ன விக்னேஷ் கிருத்தி செட்டி 2 வார்த்தை படத்தை பத்தி சொல்றோம், எப்படி பண்ணிட்டீங்க பாத்தீங்க? இருடா ஆனா எனக்கு தெரிஞ்சு டெல்லியில அளவுக்கு டான்ஸ் சவுத் இந்தியாலே யாரும் கிடையாது. ஏன் ப்ரோ சமந்தாவோட நல்லாவே டான்ஸ் ஆடுவா உண்மையிலே. சாய் பல்லவி டான்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா யாராவது? இல்ல சாய் பல்லவி அது தனி, அது வேற. ஓகேவா, அவளும் ஆடுவாடா. இங்க சொல்றது கேளு, ஸ்ரீலீலா வந்துட்டு சமந்தாவோட நல்லா ஆடுவா. ஆனா அந்த ஹார்ட்னஸ் கூட அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் இவளுக்கு வராது. அலெக்ஸ் மூடிட்டு உட்காரு. ஸ்ரீலீலா மாசு. யாரா ஸ்ரீலீலாக்கு சப்போர்ட்டர்ஸ் இத்தனை பேர் இருக்கீங்க? ஸ்ரீலீலாவா? ஆமாண்டா, எங்க காம்படிட்டரா நாங்க எப்படி இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியும்? அண்ணா கிருத்தி செட்டிக்கு வேண்டாம். அப்புறம் சமந்தாவை கேக்குதாடா, சமந்தாவை அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிக்கி ஸ்ரீலீலா ஆர்மி 2 ஆர்மியும் ஒன்னா சேர்ந்து அடிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா, இல்ல இல்ல சும்மா சொன்னேன். பிரியங்கா மோகன் ஃபேன்ரா. அப்ப அந்த கருமத்தெல்லாம் எதுக்கு சபையில சூப்பர் ஸ்டார் ஃபேன் அலெக்ஸ், என்ன நீ தான் அட்மின் பேசிக்கிறாங்க, அது எப்படி உனக்கு கரெக்டா 127 தெரியும் நேத்து? ஆனா ஹரி நான் சொன்ன மாதிரி ஆச்சா இல்லையா? நீ தான்டா அட்மின. அது வேற போடுறாங்கடா. இல்லடா நீ வேணா பாரு, இதே மாதிரிதான் மெயின்டைன் பண்ணுவான். 4 நாள் 150 போட்டுருவான், 150 மேலேயே போடுவான். அதுக்கடுத்து பாரு ஃபைனல்ல வந்துட்டு 200 மேல போடுவான். ஆனா நம்ம நெத்தியில வந்துட்டு இழிச்சாவ மாதிரி இருக்கும். என்ன பண்றது பைத்தியக்காரப்ப. இவன் மட்டும் அந்த பேஜுக்கு அட்மினா இருந்தானே, நீ தளபதி வந்தது வந்து ஒரு ஆர்வத்துல எடுத்து போட்டுட்டு இல்ல நான்லாம் பச்சைக்கு அட்மினா இருந்தா இந்நேரம் 3 நாள்ல 350 கோடி போட்டிருப்பான்டா. போட்டு அப்பதான் 2000 கவர் பண்ண முடியும் 20 நாள். இல்ல எப்படியோ வட சூடுறன்னு ஆகி போச்சுன்னு தள்ளு. இவன் தாண்டா பிளான் பண்ணி ஸ்பேஸ் போட்டு படத்தை ஓட விட. இவன் வேற ஞாபகம் இருக்கல அண்ணாத்தையே ஃபிளாப் பண்ண மாதிரி கங்குவை ஃபிளாப் பண்ணிட்டான்டா. பாருடா இனிமே இல்ல, நான் இனிமே சொல்லியிருக்கேன், ஒரு நல்ல படம் தான் அதை லட்சக்கணக்கான பேர் ஆன்லைன்ல அடிச்சா கூட அந்த படம் ஆஃப்லைன்ல ஓடின்னு தான் இருக்கும். ஆனா அதே ஒரு மொக்க படம் இருந்தா ஆன்லைன்ல அடிச்சா அது ஆஃப்லைன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறது எப்படி தான் இருக்கும். ஒரு ஆவரேஜ் படம் மொக்க படம் மாதிரி, ஒரு மொக்க படம் ட்ரால்மெண்டர்ல ஆயிடும். ஏன்டா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? ஜோதிகா மாதிரி இருக்குண்ணா. ஜோதிகாக்கு நாங்க எதுக்குடா சப்போர்ட் பண்ணோம்? இந்த கேட்பானே, நீ என்ன நாட்டுக்கு சுதந்திரமாடா வாங்கி தந்த? இல்ல KGF 2க்கு விஷ் பண்ணி ட்வீட் போட்டிருக்கான் 16ஆம் தேதி. மாமே நான் தெரியாம கேக்குறேன், இப்ப விமன் சென்ட்ரிக் படத்துக்கு இவ சப்போர்ட் பண்றான்னு ஒரு பாயிண்ட் வச்சா இது சப்போர்ட் பண்ணி இல்ல யாரு KGF 2க்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டது? கார்த்தி 16ஆம் தேதி. நம்ம படம் 13ஆம் தேதி ரிலீஸ். அவன் தான் ப்ரொடியூசர், இவன்டா. சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அவன் பேர் என்னது? SR பிரபு. அவனை எச்ச போன நீ வேற. இல்ல இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவனுக்குலாம் விஜய் கிடைச்சாதான் பொழப்புன்னு. சாமி அல்லு சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கானே, அல்லு அர்ஜுனோட தம்பியா? தம்பி, அவன் சொந்த தம்பி. ஆமா ஆமா
ஆமா ஆமா. ஏன்டா அவனுக்கு என்ன ஏய் நான் ஒண்ணு சொல்லட்டுமா, என்னைக்கு இவனுங்க வன்மத்தை நம்ம நம்ம மேல இருக்க வன்மத்தை விடுறானுங்களோ அன்னைக்கு தானே இவனுக்கு ஹிட் ஆகும். அப்ப கடைசி வரைக்கும் டவர் போய் ட்ரெய்லர் நான் போய் ட்ரெய்லர் பார்த்து வரேன். ட்ரெய்லரே பார்க்கலாம். அந்த கர்மத்தோட பார்க்க போறியா? தமிழ்ல அழுவாத சாமி, அழுவ கூடாது. இந்த ராம் சரண் மியூச்சுவல் எல்லாருக்கும் தெரியும். ஏய் நிறைய சூர்யா ஃபேன்ஸ் ரிக்வெஸ்ட் கேக்குறாங்கடா. சூர்யா எங்க என்ன யாரு குடுறா டேய், குடுறா குடுறா. டேய் இது பார்த்தா சூர்யா ஃபேன் மாதிரி இல்லையே. சரி கொடுப்போம், சரி போவோம். பக்காகி விட்டுற போறானுங்க பாத்துக்க. நானும் யோசிச்சு பாத்தீங்களா, இதுடா ஸ்ரீலீலா டைப் பண்ணா ஸ்ரீலீலா நாவல்னு சொல்லிட்டு இவனை ட்ரெண்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ சஜஷன்ல வந்து யாரா இவங்க. ஆனா சாமி ஒன்னு நோட் பண்ணியா, இப்ப நம்மளுக்கே ஏதாவது ஒரு படம் மட்டும் சரியா போலனா கூட ஏன் பீஸ்டோட தோணுனா இந்த மாஸ் சீன்லாம் நல்லா இருக்குது, இந்த பாட்டு நல்லா இருக்குது, இல்ல விஜய் ஃபைட் நல்லா இருக்குதுன்னு நம்ம பேசுவோம். ஆனா இவனுங்க பாத்தியா எதுவுமே நல்லா இல்ல, அவனுங்களே தெரியுது ஏதாவது ஒண்ணு பேசுறானுங்களா. நான் யோசிக்கிறேன் ஆடியன்ஸ் தான் நல்லா இல்லங்கிறானுங்கடா. இல்ல ஆடியன்ஸ் வேற ஃபேனா அது ஒரு ஒரு தைரியமா போட்டுக்கிறியே பரவாயில்லையே. என்ன போட்டுக்கிறான் போல் இவரே போட்டிருக்காரா? இந்த சொல்லுவான் தெரியுமா, அவரே 5 ஓட்டு சமந்தா. அந்த சொல்லுவான் இல்ல மச்சான், அந்த சொல்லுவான் தெரியுமா, அவரே சொல்றாரா? குட் குட் குட். என்னென்ன ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் என்னன்னா அது சூப்பர். கேன் கேன் டெலீட் பண்ணாதீங்க, எடிட் பண்ணாதீங்க. எவனோ பாக்குறதுக்குள்ள டக்குன்னு எடிட் எடிட் பண்ணுங்க. இங்க இருக்கிற 190 மெம்பர்ஸ் தவிர மத்த எல்லாரும் யாருக்கும் தெரியும். டிக்ஷனரியில மாறிடுறாங்க. உண்மையிலே டிக்ஷனரியில இப்படி ஒரு வேர்டெல்லாம் இருக்குது. இல்ல மொத்தம் ராஜராணி காமெடி மாதிரியே தான் இங்க இருக்கிற இல்லடே அத பாக்காம 5 பேர் ஓட்டு வேற போடுங்க. இல்லடா இல்லடா இதுல ஒண்ணா ஆனா டவுட் ப்ரோ, நீங்க போனிக்கு ஏன்டா ஏன் நான் டெலீட் பண்ணேன்? நீ வந்து எடிட்டே பண்ணலாமே, அது எடிட் பண்ணலாம் தான் நினைச்சேன். அது எடிட் பண்ணா இப்போ வேற போல் தான் தனியா கண்டக்ட் ஆகும். ஏய் யாரா சூர்யா ஃபேன் யாரோ வரானாங்களே? இல்ல சாம அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயசாயிடுச்சு கை நடுக்குது, டெலிட்டே பண்ணிடலாம். இல்லடா அங்க 78% சமந்தாக்கு ஓட்டு வந்துச்சு பைண்டாப்ல. இல்லடா சமந்தா எல்லா பெரிய ஆக்டர் கூட நடிச்சிருக்கா, இது பண்ணிருக்கா. ஸ்ரீலீலா தமிழ்ல வந்ததே கிடையாது, புரியுதா? முதல்ல இந்த கம்பேரிசனே தப்பு. நீங்க வேணா ஸ்ரீலீலான்னு கிருத்தி செட்டின்னு வேணாலும் இது போட்டுக்குங்க. அது ஆல்ரெடி இல்ல 2 பாட்டை கம்பேர் பண்ணா புரியுதா? இல்ல அதான் 2 பாட்டு 2 லுக்க கம்பேர் பண்ணா. அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசணும்டா, இப்பயே பேசக்கூடாது. ஆனா இல்ல என்ன கேட்டா பாட்டு கிட்ட ஆகும், ஆனா அந்த அளவுக்கு அது பேச மாட்டாங்க. அதுல அல்லு அர்ஜுனே பயங்கரமா இருப்பான், தம் அடிச்சுக்கின்னு ஸ்டெப்பு போட்டுக்கின்னு. இதுல கேஸ் போடுற மாதிரி வந்திருக்கான், சிலிண்டர் தூக்குற மாதிரி. ஆரஞ்சு கலர்னா கேஸ் போடுறதா யூனிஃபார்ம்? ஏதோ எடிட்ல பார்த்தேன் நான். வேணாம் எனக்கு ஒன்று தோணுது, சொன்னா வெடிப்ப இருக்கட்டும். ஆனா லுக் எல்லாம் நல்லாதான் இருக்குது, பாட்டு மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்க சாம. இன்ஸ்டாகிராம்ல பொண்ணுங்க ஒண்ணுல ஒரு 40 பொண்ணுங்க போடும். அந்த 40 பொண்ணுங்களை பார்த்து அதான் அப்படியே 400 மாறும், 400 4000 மாறும். அதான் ரீல்ஸ். வெயிட் பண்ணி பாரு, ஸ்ரீலீலா பாட்டு இன்னும் ஸ்ரீலீலானால ரீல்ஸ் போட்டுங்கடா. கோல்டி பொண்ணுங்கள்ல இருந்து ஜீவன்லே அந்த பாட்டு கூட தான் வந்து ரீல்ஸ் பண்ணானுங்க. என்னன்னு தெரியல. டேய் அந்த சாங் 100 மில்லியன் வியூஸ் போயிடுச்சுடா. இதுல லிரிக்ஸ் என்னன்னா வேற லாங்குவேஜ் எல்லாம் மாறிட்டாங்கன்னு தெரியல. ஆமா ஏன்னா விக்னேஷ் நான் இது எல்ஐக்கே படம் வருது. எல்ஐக்கு சம்மர் பா
எனக்கு தெரிஞ்சு ஜிபியு கூட கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். EVU கூடவா? ஐ ஹோப். அவ்வளவு லேட்டா பண்றானுங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த இது இருக்குல்ல, அந்த பேர் என்னது, ஃபர்ஸ்ட் காப்பி பேஸ்ல கொடுத்தாங்கல்ல, யாரு லலித் கொடுத்தாருல, அந்த காசு நிறைய வந்து விக்னேஷ் சிவன் சைட்ல வந்து மங்களம் பாயிட்டதா ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. சுத்திட்டதா இப்ப இவரு லலித் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொன்னாரு. ஆல்ரெடி அது வந்து இது நமக்கு அதை ரிலீஸ் பண்ண வந்து டேபிள் சொல்லி இவங்க வந்து அதை டேபிள் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப இவங்க தான் பாத்தீங்கன்னா மிச்ச காசை போட்டு இவங்க எடுக்கிற மாதிரி ஐடியா, அதாவது நயன்தாரா தான் போயிட்டாரு எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாத இப்ப புதுசா வேற ஒண்ணு உருட்டே இருக்காங்க. என்னன்னா, அந்த இது அந்த ரெயின் கோட் மாதிரி ஒண்ணு போட்டு இது சிங்கப்பூர்ல நடந்து போவாங்கல்ல, இது போட்டுருந்தாங்கல்ல. ஸோ அந்த சாங் வந்து இப்ப ரீஷூட் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டேன். டேய் உனக்கு கேக்குறேன், தப்பான வித்தவுட் 3D கங்குவா எவ்வளவு பண்ணிருக்கோம்? என்ன ஒரு நல்ல கேள்வி ப்ரோ. இல்ல இப்ப 60 பண்ணிருக்கேன். ஏன்டா அது ஏன் தனியா பிரிக்கிற? 3Dனாலும் அது எல்லாமே ஒண்ணுதானே. இல்லங்க, நிறைய ஸ்கிரீன் 3D விட்டான், புரியுதா? 3D காசே உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ரா அது அமௌண்ட் எவ்வளவு போகணும். அதை போட்டே இவ்வளவு கம்மியா வந்திருக்கு. 70 crores ஏதோ வந்திருக்குன்னு இவன் அதை எக்ஸாக்ரேட் பண்ணி இவ்வளவு போட்டு வச்சிருக்கான். 70யா விடு தெரியல. ஷாமு பாத்தியா? எதுனே குரூப்ல என்னது இது? ஆனஸ்டா என்னது எனக்கு கேழப்பாரா நியூஸ் அந்த இது டிக்ஷனரி. அலெக்ஸ், நம்ம தலை இருக்கு பத்தியா? ஏடிஎம்கே தலை யாரு? நம்ம ஆளு போட்டோகிராஃபர் நமக்கு வேண்டப்பட்டவரா? தெரியுதா? வெள்ள சட்டை அடிக்கடி வருவாரு, அவருக்கு வேண்டப்பட்ட புள்ள இவர் உள்ள இருக்க. ப்ரோ இந்த தர்மாகோல விட்டான், இவங்களா? தர்மாகோல விட்டான் ஏடிஎம்கே போட்டோ ஒண்ணு அனுப்பிச்சிருக்கேன் அவங்களா? ஆமா ஆமா, தர்மாகோல ஆத்துல விட்டானே, பேர் செல்லூர் ராஜ். இல்ல அந்த பேரை கேட்டால சிரிப்பா இருக்கும்டா, அது செல்லூர் ராஜ். சரியான பேர்றா செல்லூர் ராஜ். செல்லூர் ராஜ்னு ஒருத்தர் இருக்கிறான். இந்த புகழ் இருக்கும். தர்மாகோல தண்ணியில விட்டு திரும்புறான். இந்த புகழ் இருக்கான்ல, மலையாள படத்துக்குலாம் போறான்டா தியேட்டருக்கு, என்ன கதைன்னு தெரியல. இதுவே நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ மலையாள படத்துக்கு போனன்னு சொல்லி பாருங்க, உங்க வீட்டுல உன்னை செருப்பால் அடிப்பாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு ஏதாவது யாரும் கேட்கலன்றதுனால மலையாள படம் போய்க்கிறான்னு ஒண்ணுமே இல்லாத கேவலமான படத்துக்கு 300 ரூபா கொடுத்து பாக்குறதுக்கும் நல்ல கண்டென்ட் இருக்க படத்தை பாக்குறதுக்கும் போய்தான் ஆகணும். ஆனந்த், நீ என்ன படம்? ஸ்ரீபாலா ஆனந்தா இன்வெஸ்டிகேஷன் அப்படி ஒரு படம் த்ரில்லர் மாதிரி ரொம்பலாம் இல்ல, சூப்பரா. இல்ல இந்த மலுமுட்டை மஞ்சு மேல ஹிட் ஆக்குனது இவன் தானா? இவன மாதிரி ஆள் தான் போலகுது. சரி போனிய படம் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. இல்ல உனக்கு அப்படிதான் இருக்கும், எதுக்கு மத்தவங்கிட்ட கேட்டு பாத்துட்டு வந்து பேசுற. தமிழ் படம் தெலுங்கு படம் பாக்கிறதுக்கே டைம் இல்லைன்றான். மலையாளத்துல பிரேமுலு எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப, அது அந்த மாதிரி இருந்தா பார்க்கலாம். எந்த மாதிரி? பிரேமுலு அது நல்லா இருந்துச்சு. புஷ்பா இப்பதான் பார்த்தேன், ஓகே தான், ரொம்பதான் இல்ல. சார் நேத்துதான் கங்குவா பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா? கங்குவா ட்ரெய்லர்லாம் நல்லா இருந்துச்சுடா.
இல்ல அப்புறம் டேய், அவன் சொன்னதுக்கு சாமு, கங்கோ சாமு. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. சொல்லு போகுது. இருடா, கங்கோ ட்ரைலர் நல்லா இருக்குது, உனக்கு புஷ்பா ட்ரைலர் நல்லா இல்ல. நீ என்ன பண்ற இரா, இந்த வாக்கியத்தை ஒரு ஒரு சீட்டில் எழுதி மடிச்சு நீங்க உன் பின் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அதப்பதான் உன் பின் பாக்கெட்டில் வைத்துக்க. இல்லடா டிஸ்கஸ் போனது கங்குவா பார்க்கலாமா இல்ல வேற எதனா படம் பார்க்கலாமான்னு தான் போச்சு. அப்பதான் வந்து அதுக்கு இதெல்லாமே பெட்டர்னு சொல்லிட்டு இதுக்கு போயிட்டோம். ஏய் சாம, ஒரு எனக்கு செக் பண்றியா? புகழ் போன படத்துல ஹீரோயின் யார் பாரு? ஹீரோயினுக்காக போயிருக்கான்னு check பண்ணு. யாருன்னே தெரியல. அபர்ணா தாஸ். அவளா? அதுக்காக போனாலும் நல்லாதான்டா இருப்பாங்க, அழகாதான் இருப்பாங்க. சரி, அப்புறம் நம்ம சுசிதா, டாடா சுச்சி டாடா படத்துல எனக்கு சுச்சி அவ்வளவு பிடிச்சது. சுச்சி மாளவிகா. மாளவிகாவா? இதுரா ஜோல வரும்